ஹாய் மக்களே. டார்க் சீரீஸோட எபிசோட் 1க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சீரீஸ் பார்க்குறப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, டைம்லைன். இந்த சீரீஸ் 1921, 1953, 1986, 2019 அண்ட் 2053ன்னு ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த இயரில் சீரீஸ் போகுதுன்னு கரெக்டாக ட்ராக் பண்ணுங்கள். செகண்டு, ஃபேமிலி ட்ரீஸ். ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி நீல்சன், டாப்லர், டைடமன் அண்ட் காந்த்வால் இந்த 4 ஃபேமிலிக்குள்ளே தான் எல்லாமே நடக்கும். ஸோ அவங்களோட பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தேர்டு, டீட்டெயில்ஸ். ஃப்ரேமில் லாக்ஸ், கேவ், டைனி ஆப்ஜெக்ட்ஸ், ரிப்பீட்டட் டயலாக்ஸ், சிம்பிள்ஸ், டோர்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் டைம் ட்ராவலோட லிங்க் ஆகியிருக்கும். ஃபோர்த்து, டார்க் சீரீஸில் நிறைய விஷயம் பேரலாக நடக்கும். ஸோ மிரர்ஸ், ட்வின்ஸ், ரிப்பீட்டிங் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணணும். லைக் இந்த கேரக்டரோட யங்கர் வெர்ஷன் யார், ஏன் இது ரிப்பீட் ஆகுது, இப்படி யோசிக்கணும். லாஸ்ட்டாக ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அண்ட் சப்டைட்டில்ஸ் ஆனில் வச்சு பாருங்கள். டயலாக்ஸில் டைம் ட்ராவலன்ஸ் இருக்கும். இப்போது எபிசோட் 1க்குள்ளே போகலாம். இந்த சீரீஸ் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு சின்ன டவுன் விண்டனில் தான் நடக்குது. சீரீஸ் ஓப்பன் ஆகிறதே ஒரு ஷாக்கிங் சீனில் இருந்து தான். ஒருத்தர் லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்கு போட்டுக்கிறாரு. அவர் தான் மைக்கேல் காந்த்வால், ஜானஸோட அப்பா. ஜானஸ் அப்பா இறந்த சோகத்தில் டிப்ரெஷனில் இருக்கான். தென் ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதும் ஜானஸ் ஸ்கூலுக்கு போகிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மார்த்தா அண்ட் பார்த்தோஷை மீட் பண்ணுறான். மார்த்தா அண்ட் பார்த்தோஷ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அது ஜானஸுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஸ்கூலு, ரோடுன்னு ஃபுல்லாக மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ் தான் இருக்குது. அந்த ஸ்கூலில் படிக்கிற எரிக்னு ஒரு பையன் காணாமல் போயிடுவான். அதோட இன்வெஸ்டிகேஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சார்லட் அண்ட் அல்ரிக் தான் மிஸ்ஸிங் கேஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அல்ரிக்கோட அம்மா யானா ஏதோ எமர்ஜென்சின்னு கால் பண்ணுறாங்க. அல்ரிக் வீட்டுக்கு போயிட்டு யானா கிட்ட பேசுகிறாங்க. அப்போ யானா சொல்கிறாங்க, 33 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதுதான் மறுபடியும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. 33 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்ன நடந்திருக்கும்? 33 வருஷத்துக்கு முன்னாடி அல்ரிக்கோட பிரதர் மேட்ஸ் காணாமல் போயிடுவான். இப்போது எரிக் காணாமல் போயிருக்கான். போலீஸ் ஸ்டேஷனில் பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. இந்த 2 மிஸ்ஸிங் கேஸுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அதை பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.